வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நான் 1/4 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டேன். கடாயும் நல்லா சூடு ஏறிடுச்சு. இப்போ நான் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடு ஏறினதும் ஒரே ஒரு லவங்கம், ஒரே ஒரு பட்டை சின்னதாக போட்டுக்கிறேன். 10லேருந்து 15 சின்ன வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை கொஞ்சம், வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே நாம் குழம்புக்கு மசாலா வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். 1/4 கிலோ சிக்கனுக்கு இந்த அளவுக்கு தேங்காய் இருந்தால் போதும். சும்மா துருகுனது. ஒரு 1/2 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறேன். மிளகு ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சோம்பு 1/2 ஸ்பூன். முழு முந்திரி வந்து 2 எடுத்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக வர அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக 2 தக்காளி எடுத்துருக்கேன். அதையும் நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 1 நிமிஷம் வதக்கினா போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்குனதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற சிக்கனை வந்து ஆட் பண்ணிடலாம். சிக்கனை வந்து கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு சிக்கனை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிக்கன் 3 நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் நான். இப்போ வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சப்பொடி, கரம் மசாலா 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் எடுத்திருக்கேன். காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குழம்பு தான் செய்ய போகிறோம், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போ வந்து சிக்கன் வந்து நல்லா வேகிற அளவுக்கு நம்ம குக் பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இருக்கு இல்லையா, இந்த விழுதை இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா குக் ஆகணும். இப்போது நல்லா குக் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு 5 நிமிஷம் நல்லா நம்ம கொதிக்க வச்சுட்டோம். இப்போது கொத்தமல்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், சிக்கன் குழம்பு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். நம்ம இந்த சிக்கன் குழம்பு வந்து சப்பாத்தி, தோசை, இட்லி, சாதம் எல்லாத்துக்கூடையுமே இந்த சிக்கன் குழம்பை நம்ம சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.